2002 அவருக்கு தெரியாத அவங்க அப்பா எம்எல்ஏ. அவங்க அப்பா எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்கிறார் கல்லூரியில படிக்க சொல்லி. இவருக்கு அதிமுகவுடைய வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏவா இருக்கார் கோவிந்தராஜ். கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் அவர் வந்திருக்கார். 2002 முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன். பேண்ட் போட்டுக்கிட்டு எங்க அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து 2 தகர டப்பா எடுத்துக்கிட்டு 3 பேருந்து மாறி 2002 கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன். எத்தனை நாளைக்கு முன்னாடினா 22 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்னைக்கு எனக்கு வயசு 16 வயசு 17 வயசு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சு 2 தகர பெட்டியோட பீலமேட்ல போய் இறங்குறேன். நான் சொல்றது 2002. பீலமேட்டுல பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் 2 தகர பெட்டியை வைத்துக் கொண்டு எங்க அப்பாட்ட கேட்கிறேன், அப்ப இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? நாமெல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். மொத்தம் 40 வீடு, 3 பஸ் மாறி கோயம்புத்தூர் வந்திருக்கோம். பெரிய நகரம் இது. இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? ஏன்னா பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது. எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலீங்க சார், புரிஞ்சு. தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர பெட்டி 2 பெட்டியோடு கோயம்புத்தூருக்கு வந்த 2002. 5 ஆண்டுகள் பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில 5 ஆண்டுகள் படித்திருக்கின்றேன். என்னுடைய மனைவி அதே கல்லூரியில படிச்சாங்க. நான் படித்த அதே பிஎஸ்ஜி கல்லூரியில என்னுடைய மனைவி 1 ஆண்டு காலம் எனக்கு ஜூனியரா படித்தாங்க. நாங்கள் இருவரும் மனம் புரிந்து கோயம்புத்தூரில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கோட்டா சிஸ்டத்துல இந்த அண்ணாமலை வரல, கோட்டா சிஸ்டத்துல வானதி வரல, கோட்டா வானதி அக்கா வரல, மன்னிச்சுக்க. கோட்டா சிஸ்டத்துல மோடி அவர்கள் வரல, கோட்டா சிஸ்டத்துல இங்க யாரும் வரல. கோயம்புத்தூர் மண்ணினுடைய தன்மையாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால் என் மீது கோபம் வருவது இயற்கைதான். என்னை பத்தி பாருங்க, இத்தனை காலமா தமிழக அரசியல்ல திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுக்குவாங்க. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எதற்கு கோயம்புத்தூர்ல 2 வேட்பாளர்களும் அண்ணாமலை புராணம் பாடிட்டு இருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சி புராணம் பாடுறாங்க, மோடி ஐயா புராணம் பாடுறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுறாங்க. 2002 22 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு எப்படி 2 தகர பெட்டியை கொண்டு வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலைமையில் இருக்கு. இன்னைக்கு இதே கோயம்புத்தூருக்கு நம்முடைய கட்சியின் சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எனக்கு எல்லா அடையாளத்தையும் கொடுத்த கோயம்புத்தூருக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ணாமலை என்கின்ற மனிதனுக்கு அடையாளம் கொடுத்தது கோவை. கிராமத்து மனிதனாக வந்து ஒரு பொறியாளனாக மாற்றியது கோவை. எனக்கு மனைவி கிடைத்தது கோவை, சொந்தங்கள் கிடைத்தது கோவை, வாழ்வது கோவை. அதனால ஏதோ ஒரு அப்பாவை வச்சு கோட்டா சிஸ்டத்துல வரல சார். கரூரை சேர்ந்த இந்த ஊரை சேராத ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை, மறைந்த எனது தந்தை சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ அவர்கள் கோட்டாவில் நான் சீட் எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாருங்கிற மாதிரி அந்த கோட்டாவில் எம்எல்ஏ கோட்டாவில் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை நேற்று பதிவிட்டது மிகவும் தவறான மன வருத்தத்துக்குரிய ஒரு செயல். இப்போது எனது தந்தை இறக்கும்போது எனக்கு வயசு 11. நான் பிஇ படிக்கும்போது எனக்கு 18 வயசு. நான் அதே மாதிரி டிப்ளமோ படித்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அவார்டை பிஎஸ்ஜி பாலிடெக்னிக்கில் வாங்கி பிஎஸ்ஜி டெக்கில் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தகர டப்பா 2 எடுத்துகிட்டு 3 பஸ்ஸு மாறி வந்தேன். இந்த பக்கம் நான் தகர டப்பா பிடிச்சேன், அந்த பக்கம் எங்கள் அப்பா தகர டப்பா பிடிச்சாரு. அவருக்காவது அந்த பக்கம் தகர டப்பா பிடிக்கிறதுக்கு அவங்க அப்பா இருந்தார். எனக்கு எங்கள் அப்பாவே இல்லை. நான் தனி ஆளாக 95 பஸ் ஏறி இங்கே வரதராஜபுரத்துலேருந்து அங்கிருந்து போய் இறங்கி நான் தனியாக தான் உள்ளே போனேன். 76 ஏக்கர் வச்சுருக்காருங்கிறாங்க. அந்த இதில் அஃபிடவிட் அதெல்லாம் போட்டிருக்கு. ஒரு பண்ணையார் மாதிரி அவ்வளோ நிலம் வச்சுட்டு தகர டப்பா எடுத்துகிட்டு வந்தேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதாவது எனது அம்மா, எங்கள் அப்பா உண்மையாலுமே சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் சிங்கானூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ எப்படியெல்லாம் அவர் செயல்பட்டார், எவ்வளோ ஒரு ஹானஸ்டான அரசியல்வாதி, எத்தனை பேருக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சிங்கானல்லூர் மக்களுக்கும் அஇஅதிமுக நிர்வாகிகளும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்தார்னா, இது ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இப்படியெல்லாம் கீழ்த்தரமாக தவறான பொய்கள் சொல்லும்போது இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைக்கு நானும் தள்ளப்படுறேன். அவர் இங்கே இருக்கிற சில முக்கியஸ்தர்கள் நிர்வாகிகளுக்கெல்லாம் இது தெரியும். அவர் இறந்தப்போ கேஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம பாடி எடுத்துகிட்டு வரக்கூட காசு இல்லாமல் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கி கொடுத்து தான் எடுத்துகிட்டு அப்புறம் அவரோட காரை விற்று
பழைய அம்பாஸ்டர் காரை விற்று தான் திருப்ப ஒரு 4 மாதம் 3 மாதம் கழிச்சு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க போய் அந்த கடன் அணைச்சோம். அப்படித்தான் நாங்கள் இருந்தோம். ஒரு 2000 ரூபா வாடகையில் எங்கள் அம்மா வந்து ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா வாழ்க்கை இறந்ததுக்கப்புறமா 33 வயசு எங்கள் அம்மாவுக்கு. ஒரு சிங்கிள் மதர், ஒரு தனி பெண்ணாக இருந்து ஒரு பையனையும் என் தங்கச்சிக்கு 3 வயசு, ஒரு பையனையும் பொண்ணையும் வளர்க்குறது எனக்கு 11 வயசு. எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி நான் வந்து உங்களெல்லாம் பார்த்து இந்த தொகுதியில் ஒரு எம்பி கேண்டிடேட்டாக வந்து இங்கே வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குற அளவுக்கு நான் எங்கள் அப்பா இறந்த காலத்துலேருந்து இப்போ யோசித்து பார்த்தா அதுக்கு காரணம், மிக முக்கிய காரணம்னு பார்த்தா எங்கள் அம்மா தான். ஷீ இஸ் மை ஹீரோ. ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் எங்கே இருந்திருப்பேன்னு தெரியல. ஏன்னா அவங்க எப்பயுமே சொல்கிறது படிப்பு கொடுத்தாங்க. அப்படி படித்தங்காட்டி தான் அவர் சொல்கிறாரு. அவர் பாஸ் நரேந்திர மோடியோட குஜராத்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் மெரிட்டில் போய் ஐஎம் அஹமதாபாத்தில் படித்து அங்கே எலெக்ஷன்லேருந்து மாணவர் மன்ற தலைவராக ஜெயிச்சிட்டு வந்தேன். இப்படி பேசணுன்னா நிறையா பேசலாம். இவர் இந்த செயல்னால் எங்கள் அப்பா வந்து சிங்கானல்லூர் தொகுதியில் அவ்வளோ தண்ணி பைப்புகள் போட்டு கொடுத்துருக்காரு. மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. இவர் இப்படி பேசின செயல்னால் அஇஅதிமுக கட்சி தொண்டர்கள், எங்கள் அப்பாவின் விசுவாசிகளும், சிங்கானல்லூரில் இந்த தண்ணி பைப்பினால் அவள் நலத்திட்டனால் பயன்பெற்ற மக்களும், எங்கள் சொந்தக்காரங்களும் எங்களை சார்ந்தவர்களும் எல்லாருமே மிகவும் மன வருத்தத்தில் இருக்கும். ஏன்னா இறந்து போன ஒருவர், அதுவும் பொய்யான ஒரு தகவல், அந்த தகவலை வைத்து இப்படி வந்து இறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, இது இவ்வளோ வருஷம் ஆச்சு இப்படி சொல்லியிருக்கிறதுக்கு இது எல்லாருமே எங்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே மன வருத்தத்தில் இருக்கும். ஏன்னா சிங்கை கோவிந்தராஜ் எக்ஸ்எம்எல்ஏ ஏன்னா ஒரு ஹானஸ்டான பொலிட்டீஷியன், அவர் எப்படிப்பட்டவர்கள் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இதற்கு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.